வெல்கம் டு ஃபன்னி கிட்ஸ். நான் உங்க தக்ஷிதா. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா சாம்பார் சாதம் தான் செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆனியன், சின்ன சின்ன ஆனியன் இருக்குல்ல, அது வந்து சின்ன ஆனியன் இல்ல, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, டொமேட்டோ, அப்புறம் வந்து பச்சை மிளகாய், பெருங்காயம், கீ, கடுகு உளுந்த பருப்பு, மஞ்சள், கரம் மசாலா, சாம்பார் தூள் போட சாம்பார் போட மாட்டாங்க. சாம்பார் தூள். இது வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய், மஞ்சள் பூசணிக்காய், அப்புறம் கேரட், பீன்ஸ், இதெல்லாம் எல்லா காய்கறியும் வெட்டி வச்சிருக்கோம். அப்புறம் மாங்காய். இப்ப சமைக்க ஆரம்பிக்கலாம். சீரகம் வந்து தாளிக்கும் போது சேர்த்துக்கணும். பூண்டு வந்து சின்ன சின்னதா பூண்டு வந்து நசுக்கி வச்சிருக்கதையும் சேர்த்துக்கணும். இப்ப நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். இப்ப நம்ம அடுப்பு பத்த வச்சுக்கலாம். அடுப்பு பத்த வச்சுட்டு இப்ப நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம கீ வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் போடு. 1 ஸ்பூன் கீ சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம், நம்ம இஷ்டம். ஓகேமா. என்ன காஞ்ச உடனே கடுகு உளுந்தம் பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்தம் சேர்த்துட்டு இந்த சாம்பார் சாதத்துக்கு வந்து சீரகம் சேர்த்தா நல்லா இருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம். 1/2 ஸ்பூன் இல்லைன்னா 2 ஸ்பூன். 1/2 ஸ்பூன் போதும், 2 ஸ்பூன்லாம் போடக்கூடாது. அப்புறம் நம்ம இடிச்சு வச்சிருக்க பூண்டு கொஞ்சமா, அப்புறம் பச்சை மிளகாய், அப்புறம் கருவேப்பிலை கிள்ளி போடணுமா? இப்ப நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கடுகு எல்லாம் பொரிஞ்சோடனே சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கணும். சாம்பார் சாதத்துக்கு சின்ன வெங்காயம் தான் போடணும், அப்பதான் நல்லா இருக்கும். பெரிய வெங்காயம் போடலாம், பட் சின்ன வெங்காயம் தான் டேஸ்டா இருக்கும். போட்டு நல்லா கிண்டி விட்டு ப்ரௌனிஷ் ஆற வரைக்கும் நம்ம இப்ப கிண்டலாம். இது நல்லா ப்ரௌன் கலரா மாறுற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணலாம். இது நல்லா இன்னும் வெங்காயம் வந்து இன்னும் கலரே மாறல பாருங்க, நல்லா ப்ரௌன் கலர்ல மாறணும், அது வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். இந்த சாம்பார் சாதத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு, என்ன பேருன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. என்ன பேரு? தெரியலம்மா. பிசிபெல்லா பாத்தா. ஆமா, ஸ்கூல் திறக்க போகுது. ஆமா, இப்ப பாருங்க, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாமே கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்ப நம்ம டொமேட்டோ சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணலாம். டொமேட்டோ சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணலாம். டொமேட்டோட தோல்லாம் அப்படியே உறிஞ்சு வரணும், அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணலாம். இப்போ தக்காளி எல்லாம் தோல் எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சா, இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்க எல்லா காய்கறியும் சேர்த்துடலாம். அதெல்லாம் போட்டுறோம். இல்ல எவ்வளவு காய் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். என்னென்ன காய் வேணும்ட்டு வாழைக்காய் போடலாம், உருளைக்கிழங்கு போடலாம், சௌசௌ போடலாம், பூசணிக்காய் போடலாம். ஸோ இன்னைக்கு என்ன காய் போட்டுக்கோம்? இன்னைக்கு என்னென்ன காய் போட்டிருக்கோம்? இன்னைக்கு முருங்கைக்காய், கத்திரிக்காய், கேரட், பீன்ஸ், மஞ்சள் பூசணிக்காய், அவ்வளவுதான் நம்ம போட்டிருக்கோம். அப்புறம் மாங்காய், அவ்வளவுதான் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வந்து கிண்டி விடணும். ஸோ இன்னைக்கும் அந்த சாம்பார் சாதத்துக்கு வந்து நம்ம மிளகாப்பொடி டைரக்டா போடாம அன்னைக்கு சாம்பாருக்கு தாளிச்சு போட்டோம்ல, அது மாதிரி போட்டா டேஸ்டா இருக்கும் சாம்பார் சாதம். இது கொஞ்ச நேரம் அப்படியே வதங்கட்டும். தேவையான அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கணும். மஞ்சத்தூள் 2 ஸ்பூன் தான் போடக்கூடாது, கொஞ்சமா தான் போடணும். மஞ்சள் ஒரு ஸ்பூன், 1/2 ஸ்பூன் போடலாம். 1/2 ஸ்பூன். காய், வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ வாட்டர் ஆட் பண்ணலாம். இப்பெல்லாம் ஆட் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம சைட்ல வந்து அன்னைக்கு தாளிச்சோம்ல சாம்பாருக்கு, அது மாதிரி தாளிச்சிடலாம். ஓகே. கொஞ்சமா தட்டை வச்சு அதுல கொஞ்சமா ஆயில் ஊத்திக்கணும். அது வேகறதுக்குள்ள நம்ம இப்படி செஞ்சிரலாம்.
அது வேகாது, குக்கர்ல தான் வேக வைக்கணும். அதுக்கு முன்னாடி சாம்பார் தூள் தானே இப்ப போடுவோம், அதுக்கு பதிலா அன்னைக்கு மாதிரி சாம்பார் தூளை வந்து மிளகாத்தூள்ல போச்சு எண்ணெயில போட்டு தாளிச்சு போட்டோம்னா நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், கிள்ளி போட்டுக்கலாம் கருவேப்பிலை. இது வேணும்னாலும் சின்ன வெங்காயம் வேணா போட்டுக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், எவ்வளவு வேணுமோ அவ்வளவு போட்டுக்கலாம். எங்க வீட்டுல ஸ்பைசியா இருந்தாலும் எல்லாருக்கும் பிடிக்கும். தாளிச்சிருக்க சாம்பார் தூள்ல கொஞ்சம் பெருங்காயமா ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க. இப்போ அந்த மிளகா இது கரைசலை இதுல ஊத்திடலாம். நம்ம தாளிச்ச மிளகாத்தூள், சாம்பார் தூள். கொஞ்ச நேரம் இந்த சாம்பார் தூள் வாசனை போகட்டும். போனோடனே அரிசியும் பருப்பும் ஊற வச்சு வச்சிருக்கோம், அதை இதுல போட்டுடலாம். இப்ப நம்ம வந்து அதை சேர்த்துக்கலாம். எதை சேர்த்துக்கலாம்? அரிசி பருப்பு ஊற வச்சிருந்தது. அரிசி 2 கிளாஸ், பருப்பு 1/4 கிளாஸ். 1 hour இல்ல 1/2 hour ஊறினா போதும். 1/2 hour ஊறினா போதும், 1 hourலாம் வேணும். ஓகே. ஒரு 2 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் தண்ணி ஊத்திக்கணும். டோட்டலா எத்தனை கிளாஸ்மா? 4 டம்ளர். பருப்புக்கு 1 டம்ளர், காய்க்கு 1 டம்ளர், மொத்தம் 6 டம்ளர் தண்ணி. தண்ணி எவ்வளவு ஊத்தாலும் சாம்பார் சாதம் வந்து நல்லா தான் இருக்கும். சாம்பார் சாதம் குழஞ்சு இருந்தாதான் இது ஹோட்டல் ஸ்டைல் மாதிரி அப்படியே வாயில போட்டா கரையும், அது மாதிரி இருக்கும். எத்தனை விசில் விடுறது? 4 விசில் 5 விசில் விடணும். இரு, உப்பு போடவே இல்லைங்களா? இப்ப நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்ப உப்பு போட்டாச்சு. எல்லாத்தையும் கிண்டி விட்டுட்டு கொஞ்சமா கொத்தமல்லி தலையும், கொத்தமல்லி வந்து நல்லா பொடிசு மாதிரி லைட்டா கட் பண்ணிட்டு போட்டுனா போதும். இப்ப மூடிடலாம். 5 விசில் விட்டா சாம்பார் சாதம் ரெடி ஆயிடும். இப்போ இதுக்கு வந்து புளி போட தேவையில்ல, மாங்காய் போட்டிருக்கனால புளி போட தேவையில்ல. சப்போஸ் உங்களுக்கு மாங்காய் பிடிக்காதுன்னா புளி கரைச்சு சாம்பார் ஊத்துற மாதிரி கொஞ்சமா புளி கரைச்சு ஊத்திக்கலாம். மூடி வச்சுட்டு ஒரு 4 ல இருந்து 5 விசில் விடலாம். விட்டா சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி ஆயிடும். இப்போ விசில் போட்டுட்டு ஒரு 5 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு गाइस சுட சுட நம்மளோட சாம்பார் சாதம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு गाइस. வாசனை கமகமன்னு வருது. இத ஒரு பிளேட்ல சர்வ் பண்ணி அப்பாக்கு கொடுக்கலாம். அப்பாவால உடனே எல்லாம் இப்ப சாப்பிட முடியாது, சுடுது. இந்த நெய்யெல்லாம் பாரு மிதக்குது. ஆமா गाइस, சாம்பார் சாதம் சூப்பரா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, நல்ல ரிசல்ட் தரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. பை गाइस.